ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம அந்த உருட்டு பால் டாஸ்க்கோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் அந்த உருட்டு பால் டாஸ்க்கில் என்னென்ன ஸ்கோர் பாயிண்ட்ஸ்னு அதில் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ரயான் சௌந்தர்யாவில் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சப்பறம் உட்காந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்னு சொல்ல முடியாது, சும்மா ஜஸ்ட் கார்டனேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த டாஸ்க்கை பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதில் வந்து மஞ்சரி, ரயான், அப்புறம் சௌந்தர்யா, ஜாக்லின் இருக்காங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல ஜாக்லினுக்கு 0 ஆயிடுச்சு பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்க டவுனாக இருக்காங்க. பட் ஆனால் இவங்க மஞ்சரி ஒரு சில பாயிண்ட்ஸில் இருக்காங்க, ரயானும் சௌந்தர்யாவும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல பவித்ரா வந்து ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு லக்கில் கூட அந்த எள்ளு கூட கிடைக்காது போல இருக்கேன்ற மாதிரி பவித்ரா புலம்புறாங்க. லக்குமார்லாம் டாஸ்க் வைக்காதீங்க பிக் பாஸ், எனக்கு அதில் எள்ளு கூட கிடைக்காது போல் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, பவித்ரா வந்து பாயிண்ட்ஸ் லக்கில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, ஆனால் சௌந்தர்யா வந்து லக்கில் கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து வாங்குறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு முத்து சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு. அந்த இடத்துல சௌந்தர்யா ஏற்கனவே ஜாக்லின் கிட்டே தான் அந்த ஃப்ரீ பாயிண்ட்ஸ் வரும்போது அது வாங்க இஷ்டம் இல்லாத மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக லக்கில் வர பாயிண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஜாக்லின் கிட்ட வந்து வந்ததில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து அங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் மஞ்சரி வந்து முத்து பற்றி ரயான் கிட்ட பேசுகிறாங்க. அதாவது எனக்கு என்ன இரிட்டேட் ஆச்சுன்னா, அந்த டாஸ்கில் அருணோட அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது அதை ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மாரி எல்லார் பாயிண்ட்ஸையும் ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு வந்து பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டால் அதில் இன்னொரு ரூல்ஸ் வந்து முத்து போட்டு பண்ணுறது வந்து சரியா இல்லை, அது எனக்கு பிடிக்கல, இரிட்டேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒன்று சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரயானுமே ஆமாம், அது எப்படி ஒருத்தரும் அவங்களுக்கான எஃபோர்ட்டை போட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்கன்னா டிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதில் வந்து எல்லோரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஆக்கணும் எல்லாரும் பாயிண்ட்ஸையும் சொல்கிறது எப்படி ஃபேர் ஆகும், அது அன்ஃபேர் மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சுது அப்படின்னு ரயான் சொல்கிறாரு. இந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்பவே முட்டு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அவன் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு நினச்சா, நேர்மையாக ஆடணும்னு நினச்சா அப்படின்னு. சௌந்தர்யா அவங்களோட இன்னசென்ஸ் இதில் தெரியுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அப்படி பேசின சௌந்தர்யாவை இன்றைக்கி வந்து நான் லைவ் பற்றி போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முத்து எவ்வளோ வச்சு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட நேர்மையாக பன்னீர் பட்டர் மசாலாவில் சௌந்தர்யா புரிஞ்சிருப்பாங்கன்னும் போது, ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் ப்ரெட்டுக்குமே இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுற முத்து ஒரு ஃப்ரீ பாயிண்ட்ஸ் வரும்போது ரொம்ப நேர்மையாக தான் கேம் ஆடுவாரா, இல்லைனா ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது அது ஃபேராக அன்ஃபேரான்னு யோசிச்சு ரொம்ப எத்திக்ஸோட தான் ஆடுவாரா, இல்லை அலைன்ஸ் போடும்போது நம்ம அப்பர் ஹேண்டாக அலைன்ஸ் போடுறோம், இல்லை இந்த குரூப்பாக இந்த டாஸ்க்கு அலைன்ஸோட தான் விளையாடணுமா இல்லை தனியாக கூட விளையாடலாமான்னு யோசிக்காமல் அலைன்ஸ் போட்டால் தான் ரயானை டார்கெட் பண்ண முடியும், அலைன்ஸ் போட்டால் தான் நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆகும், அப்போ தான் நம்ம டார்கெட்டை சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அருண் கூடவும் விஷால் கூடவும் அலைன்ஸ் போட்டது, தீபக் கூட அலைன்ஸ் போட்டது, அப்புறம் தேவைப்பட்டோன்னு ஜாக்லின் மஞ்சரி கூடவும் அலைன்ஸ் போட்டது, ஒரு கேமுக்கு ஒருத்தர் கூட அலைன்ஸ் போட்டதெல்லாம் இருக்கும்போது இதில் எங்கேருந்து சௌந்தர்யா முத்துவோட நேர்மையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான பன்னீர் பட்டர் மசாலா பஞ்சாயத்திலே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்ததுனால சௌந்தர்யா புரியாமல் இன்னசென்ட்டாக ஒரு பதில் சொல்கிறாங்க. அவர் நேர்மையாக இருக்கணும்னு நினச்சா எல்லாருக்கும் ஈக்குவலாக வரணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மஞ்சரி சொல்கிறாங்க. அது அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல மஞ்சரி உஷாராயிட்டாங்க, என்னடா ஃப்ரெண்டாக இருக்க நம்ம முத்துவை குறை சொல்கிற மாதிரி ஆயிடுது, ஆனால் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரயான் இன்னொரு பாயிண்ட்டாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஏற்கனவே அந்த முன்னாள் வந்து அந்த நியூ இயர் டின்னருக்கு ராணவ் வந்து விஷாலுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல அது மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா அது ஹீரோயிக் மூமெண்ட்டாக இருக்கும்னு ராணவ் சொல்லியிருப்பார். ஒரு மாதிரி ஹீரோயிக் மூமெண்ட் அதெல்லாம் பண்ணாத, அவனுக்கான ரெக்கக்னேஷன் அவனே வாங்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் அந்த விஷாலுக்கு கொடுக்கறதுல. தீபக்கா அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னும்போது அந்த இடத்துல வேணான்னு சொன்ன முத்து இப்போ தனக்கு ஒரு நல்ல பேர் வருது அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஹீரோயிசமாக காட்டுற மாதிரி, ஹீரோயிக்கை காட்டுற மாதிரி இதை பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்தது. அருணோட பாயிண்ட்ஸ் வந்து எல்லாரும் பாயிண்ட்ஸோட ஈக்குவல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் ஒன்று சொல்லியிருப்பார், அருணோட பாயிண்ட்ஸை ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னும்போது, ஈக்குவல் ஆக்கணும், அருணோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணும், எப்படி அந்த 3 பாயிண்ட்டை பிரிக்கிறது அப்படிங்கும்போது இந்த காலு அரண் பிரிக்காதீங்க அப்படின்னு வந்து பிக் பாஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பார். ஏன்னா அந்த நியூ இயர் டின்னர் ட்விஸ்ட்லேயுமே ஹாஃபாக பிரித்து அந்த பாயிண்ட்ஸ் இப்படி பிரிச்சுக்கலாம், 5 அப்படி பிரிச்சுக்கலாம், ஹாஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு தான் முத்து தான் அதை கொடுத்துருப்பாருன்னும் போது இந்த இடத்துல பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த காலு அரண் பிரிக்கிறதுலாம் இல்லை, ஒழுங்காக பிரித்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் அந்த டாபிக் நின்றுடும் போது இந்த இடத்துல முத்து சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியுமே எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அன்ஃபேர்னு ரயான் சொல்கிறதும், அதே மாதிரி முத்து தன்னை வந்து ஹீரோயிக்கை காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ராணவ் எப்படி அவன் சொன்னானோ அதே மாதிரி தான் அவன் இந்த இடத்துல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு ரயான் சொல்லுவோம். மஞ்சரி அதுக்கு இல்லை, விஷாலோட விஷயத்தில் அவன் சொன்னது வேறு அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக் போகும். மஞ்சரி கிட்டேயும் பார்த்து பேசணும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு முத்துவை வந்து விட்டு கொடுக்கணும், ஆனால் விட்டு கொடுக்கக்கூடாது, இருக்குது ஆனால் இல்லை, அப்படி தான் பேசணும். அவங்க முத்துவை குறை சொல்லலாம், ஆனால் வேறு யாரும் முத்துவை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது, என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல சௌந்தர்யா இன்னசென்ட்டாக ஒரு பதில், இவங்க 2 பேரும் எந்த ஸ்ட்ராட்டஜி பேசுகிறாங்க, முத்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண வராங்க, இல்லை முத்துவோட பிளான் எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாமல் இவங்களுக்கே உரிய ஒரு இன்னசென்ட்லேயும் க்யூட்னஸ்லேயும் அதை வந்து அட்ரஸ் பண்ண விதமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது அடுத்த 2 நாளில் முத்து வந்து சௌந்தர்யா
வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா விஷயத்தில் செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இது தெரியாமல் அவங்க பேசினது அவங்களோட இன்னசென்ஸை காட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரயான் இதை பற்றி டீட்டெயிலாக அந்த ஹீரோயிக் மூமெண்ட் அப்படின்னு பேசவும் இவங்க வந்து சௌந்தர்யா வந்து அந்த இடத்துலேருந்து இரிட்டேட் ஆகிடுறாங்க. அவங்க இரிட்டேட் ஆகிட்டு, அப்பா என்னால் முடியலடாப்பா, நசன்னு இருக்குது நீ பேசுறது அப்படின்னும் போது, அங்கே பேசும்போது அவன் முத்து பேசும்போது உனக்கு நசன்னு தெரில, நான் பேசும்போது தான் தெரியுதா அப்படின்னும் போது உடனே மஞ்சரி விட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இப்போ எப்படிங்க இது, நான் பேசினா மட்டும் நசன்னு இருக்குது, அப்போ அவ்வளோ நேரம் பேசின முத்து பேசினா நசன்னு இல்லைன்னு சொல்கிறது எப்படிங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்போ பாரு முத்துக்கும் ரயானுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டே இருக்கனால இந்த இடத்துல அதை சௌந்தர்யா கிட்டேயோ ரிஃப்ளெக்ட் ஆகுது ரயானோட கோவம். அப்புறம் சௌந்தர்யா வந்து நான் எழுந்து போகிறேன்ப்பா அப்படின்னும் போது, நான் ஒன்று சொல்லு, நான் தானே பேசிகிட்டு இருக்கேன், நாம எனக்கு காது இருக்குல்ல, நீ பேசுறது எனக்கு கேட்குதுல்ல, என்னால் முடியல அப்படின்னு. அதாவது அவங்க முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்கிறது மீறி அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற இடத்துலலாம் அந்த கேம் பற்றி ஸ்ட்ராட்டஜி, அந்த பாலிடிக்ஸ் அலைன்ஸ்ன்னு பேசுகிற இடத்துல அவங்களுக்கு அது இஷ்டமே இருக்க மாட்டேங்குது. அது முடிஞ்சிச்சு, இல்லைனா அது நம்மளால் முடியல, இது ஏன் இவங்க இவ்வளோ நோண்டி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதுதான் கேம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது புரியாததுனால தான் சௌந்தர்யா அந்த ஃப்ளோலேயே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுதான் சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கோ பிடிச்சிருக்கு, சௌந்தர்யா ஆடியன்ஸ்கிட்டேயோ ரீச் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்து நுக்கன் கார்னர்லாம் உட்காந்து கேம் ஸ்ட்ராட்டஜி இப்படி அப்படின்னு பேசும்போது ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டு போகிற மாதிரி சௌந்தர்யா ஒன்று அந்த கேமில் பண்ணிருக்காங்கன்னும் போது அதுதான் உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸாகவே அந்த கேமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ டாஸ்க் கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து மஞ்சரி போய் எடுக்கிறாங்க. மஞ்சரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே யாரை சொல்லுவீங்க அப்படின்னு பிக் பாஸ் கேட்டோடனே ரயான் அவங்க ஆப்வியஸாக சொல்லிடுறாங்க. அப்புறம் ரயானை சொன்னோடனே ரயான் ஃபோனில் சொல்லிட்டு ரயான் தனியாக கூப்பிட்டு போய் பேசணும் இல்லைங்களா அந்த ஹலோ டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். அப்போ வந்து சொல்கிறாங்க ஜாக்லினும் முத்துவும் அதை பார்த்தோன்னே ரயானை தான் தனியாக கூப்பிட்டு போகிறாப்பலான்னும் போது ஹேர் கலரிங் ரயான் கிட்ட தான் பேச போகிறாங்க, அந்த டீலிங் பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே இல்லை நீ யோசிச்சுக்கோ ரயான், ஜாக்லினும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி முத்து, அதாவது ரயானுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துருமே, இப்போது ஆல்ரெடி முத்து கம்மியாக இருக்காரு ரைட்டா. இப்போ வந்து அந்த ஹேர் கலரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமானதுலாம் இல்லை, அது அவங்களோட மென்டலோட அந்த ஒரு டிசிஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான், அதை ஆடி பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ் அவ்வளோதானே தவிர. பட் ஆனால் அந்த ஹேர் கலரிங்கை அவங்க எவ்வளோ நாள் வந்து அதை வந்து கேரி பண்ணிருக்கணும் அப்படின்னும் போது அந்த ஷோ விட்டு வெளில போனோன்னே மாற்றிக்கலாம், ஆனால் அந்த ஷோவில் இருக்க வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது அவங்க என்ன கலர் வேணால் பண்ணுவாங்கன்னும் போது இது பர்சனலாக ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற பட்சத்தில் ரயான் வந்து ஏற்கனவே அந்த ஹேர் கலரிங் பற்றி பேசியிருப்பார் போல இருக்கு மஞ்சரி கிட்ட. ஸோ அவங்க மைண்டில் அது ஆப்வியஸாக டக்குன்னு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஹேர் கலரிங்னு சொன்னோன்னே ரயான்னு வந்துடுச்சு, அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் ரயானுக்கு அது பாயிண்ட்ஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஜாக்லினும் முத்தும் ரொம்ப கான்ஷியஸாக, அதுவும் முத்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்க பட்சத்தில் ஜாக்லின் தான் மஞ்சரி க்ளோஸ்ன்ற போது மஞ்சரியை விட்டு பேச வைக்கிறாரு. இல்லை நீ ரயானுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜாக்லின் ஓகே பேசி, இல்லைன்னா ரயான் கிட்ட போ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கொஞ்சம் ரயான் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அந்த டீலை மாற்ற பார்க்குறாங்க முத்துவும் ஜாக்லினும். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ரயானுக்கு தான் கொடுக்கணுன்றதுல தெளிவாக இருக்காங்க, ரயானும் ஒத்துக்கிறாரு. ஆனால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னும் போது இது வந்து 2:1 அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அதாவது ஹேர் கலரிங் பண்ணிக்க போகிற ரயானுக்கு 2, இவங்களுக்கு 1 அப்படின்போது அது பர்மனெண்ட் ஹேர் கலரிங் வேறு அப்படின்னு சொல்லும் போது ஏன் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொன்னால் இல்லை பர்மனெண்ட் ஹேர் கலரிங்கில் அப்படின்ற மாதிரி அது இந்த டீல் பேசிடுறாங்க. ஸோ வந்து எப்படியும் அந்த டாஸ்க்கு 3 பாயிண்ட்ஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல மஞ்சரி வந்து அது ரயானுக்கு கொடுத்துட்றாங்க. ரயானா அந்த கலரிங் பண்ணிக்கிறாரு. பட் ஆனால் அந்த கலரிங் அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு க்ரீன் மட்டும் வேணால் வேறு எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த நியான் க்ரீன் இருக்கும் இல்லைங்களா, வேணால் எதுனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேமரா கிட்ட சொல்லவும் கரெக்டாக ஃபஸ்ட்டு எல்லோ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிஜமாகவே க்ரீனை தான் அடித்து விடுறாங்க பிக் பாஸ் தான் வேணான்னு சொன்னால் அதை விமுக்கு செய்வார் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக அதுதான் வருது. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு வந்தோடனே அந்த குளிக்கணும் வாஷ் பண்ணோம் அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ணப்புறம் பார்த்தா க்யூட்டாக தான் இருந்தது, அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஆடாலாம் தெரியல, நல்லா தான் இருந்தது. உடனே கிண்டல் பண்ணுறாங்க ஜாக்லின்னு எல்லாருமே வந்து நல்லா தான்டா இருக்குது, பெருசாக ஒன்றும் இதுவெல்லாம் ஆடாலாம் தெரியலடா, நல்லா தான் இருக்குது, ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாக்லின் வந்து அந்த ஹேர் கலரிங் அந்த டீலை வந்து ரயான் கிட்ட ஜாக்லின் இல்லை மஞ்சரி வந்து அந்த ஹேர் கலரிங் டீல ரயான் கிட்ட பேசினது சரியில்லை அப்படின்னு ஜாக்லினுக்கும் முத்துக்கும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவில் அந்த விஷயம் பண்ணதுனால தான் மஞ்சரி இந்த வாட்டி வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு கூட ஒரு விஷயம் வருது. என்ன கேட்டால் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு ரயானுக்கு கொடுக்கணும்னு தோணிருக்கு. இல்லை ஹேர் கலரிங் அப்படிங்கிற விஷயம் ஜென்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி அது அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஒரு சிலருக்கு பண்ண பிடிக்கும், ஒரு சிலருக்கு பண்ண பிடிக்காது. கேர்ளாக இருக்கிறதுனால பண்ண மாட்டாங்க, இல்லை பாயாக இருக்கிறதுனால பண்ணிப்பாங்கன்ற கேட்டகரியில் கூட அது வராது. அது அவங்கவுங்களோட ஹேர் ப்ரிஃபரன்ஸ் இல்லைனா அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வர இடத்துல ரயான் அது வந்து நோ சொல்ல மாட்டாருன்றது இவங்க மஞ்சரிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை உட்காந்து டீட்டெயிலாக பேசும்போது திருப்பி 2-3 இடத்துல அன்சீன்லலாம் 2 நாளைக்கு இது போகும். இவங்க ஜாக்லின் கேட்பாங்க உனக்கு வந்து ரயான் தான் பண்ணணும்னு இருந்தது, அதை என்கிட்ட அதாவது இதை டிசைட் பண்ணப்பறம் லிவிங் ஏரியாவில் போய் பேசணும் ரைட்டுங்களா, யார்கிட்ட நீங்கள் டீல்
பேசியிருக்கீங்க, எவ்வளோ பேசியிருக்கீங்கன்னு பேசணும் போது லிவிங் ஏரியாவில் பேசும்போது நான் வந்து ரயானை செலக்ட் பண்ணியிருக்கேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஹேர் கலரிங் அது சொல்லியிருந்தேன் நானே பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. பவித்ரா நானுமே பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உடனே முத்துலாம் சொல்கிறார், பாரு இவங்களாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், நீ ரயான் கிட்ட போனங்கிற மாதிரி ஜாக்லின்னு முத்துலாம் கேட்கும்போது, அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கெலாம் கூட நீ பண்ணிட்டு பவித்ரானா ஒரு பாயிண்ட் நான் ஒன்றுமே இல்லாமல், ஏன்னா ஆல்ரெடி அந்த உருட்டு டாஸ்க்கில் அவங்க 0ல் இருக்காங்கன்னும் போது ஜாக்லினும் பவித்ராவும் ஒரு பாயிண்ட்டுக்கே பண்ணியிருப்போண்டி, நீ கேட்கவே இல்லையேடி அப்படிங்கிற மாதிரி பாவம் போல் சொல்கிறாங்க. நான் என்ன வேணால் பண்ணியிருப்பேன்டி டாஸ்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க. ஜாக்லினுக்குமே வந்து மஞ்சரி தனக்கு கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்னு. இந்த இடத்துல இன்டென்ஷனாக மஞ்சரி பண்ணலை, மஞ்சரிக்கு வந்து பாயிண்ட்ஸ் வின் பண்ணணும், அதே சமயத்தில் அதை ரயான் வந்து நோ சொல்ல மாட்டார் அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி அந்த ஹேர் கலரிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் அதை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்கன்னு அந்த ஒரு ஆர்ட் டாஸ்க்கை இவங்களுக்கு என்னது பவித்ராக்கும் ஜாக்லினுக்கும் கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து இது இவ்வளோ கஷ்டமான இந்த விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக கேட்கணுமான்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அவங்க மைண்டில் அதான் இருந்திருக்கே தவிர இன்டென்ஷனாக ரயான் டைட்டில் வின்னர் ஆகணும்னோ இல்லை முத்துவை தோக்கடிக்கணும்னோ இல்லை ஜாக்லினுக்கு கொடுக்கக்கூடாதுனோ பவித்ராவுக்கு கொடுக்கக்கூடாதுனோ இல்லை, அது அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஜஸ்ட் எடுக்கிற ஒரு டெசிஷன் தானே, அப்படி ஏதோ ஒன்று எடுத்துட்டாங்க. பட் ஆனால் அதை திருப்பி ஜாக்லினோ முத்துவெல்லாம் சொல்லும் போது இல்லை பவித்ரா ஒரு பாயிண்ட்டுக்கே பண்ணியிருப்பேன்னு சொல்லும்போது தப்பாக எடுத்துட்டோமோ டெசிஷனு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. என்ன கேட்டால் சரி தப்பு அப்படிங்கிறத விட அப்படி பார்த்தா ரயானுக்கு டிடிஎஃப் வந்து போகக்கூடாதுன்றதுக்காக முத்து சொல்கிறாரு. ஜாக்லினுமே ரயானுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்னன்றது அவங்க மைண்டுக்கு தான் தெரியும். ஏன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஜாக்லின் ரயானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முத்துவாக தான் இருக்குது அப்படின்னும் போது இது ஆட்டோமேட்டிக்காக மஞ்சரியாக அந்த பாயிண்ட்ஸை கொடுத்து டிடிஎஃப்ல லீடிங் 2 பாயிண்ட்ஸ் லீடிங்கில் ரயானுக்கு கொடுக்கும்போது இது இவங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலுமே இந்த இடத்துல முத்துவுமே அந்த ஃபோன் டாஸ்க் வரும்போது ரயானுக்கு தான் அந்த ஆப்ஷனை கொடுக்குறாரு அந்த கப்பு டாஸ்கில். அப்போ ஏன் அப்போயுமே ரயான் வந்து லீடிங் தான், ஏன்னா அந்த ஃபோட்டோ டாஸ்க்லாம் 5 பாயிண்ட் அவர் லீடிங்கில் இருக்கார் அப்படின்னும் போது அப்போ ஏன் வந்து அதை ஜாக்லின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மஞ்சரியும் வந்து ரயான் கிட்ட கேளு, இல்லைனா நான் பண்ணுறேன்னு சொல்கிறத விட ரயான் கிட்ட கேளுன்னு தான் சொன்னாங்க, பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்லலை. ஜாக்லினால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது உங்களுக்கு ரயானுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா மஞ்சரி கிட்டே போயிருக்கலாம். அதை ஜென்யூனாகவே ரயான் அதை பண்ணாலுமே அவர் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது மஞ்சரி தான் என்னோட ஆப்ஷனாக இருந்தது நீங்கள் சொல்கிறீங்க முத்து, அப்புறம் ஏன் ரயான் கிட்ட கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வருது. நீங்களே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் ரயான் கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இவர் பண்ண ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா முத்து ரயானுக்கு கொடுத்தது அப்போ தான் ஒரு கிளாஷ் போயிருக்கு. அந்த ஃபோனை யார் ஃபஸ்ட்டு எடுத்தது அப்படின்னும் போது ஒருவேளை ரயான் பண்ணிட்டா 2 பேருக்கும் லாபம், பண்ணலைன்னா ஏதோ மைண்டில் வச்சுட்டு தான் ரயான் பண்ணலைன்னு போது சிம்பத்தி ஓட்டு இவருக்கு வந்துடும். ரயான் ஆனால் ஜென்யூனாக தான் ரயான் அதை பண்ணார். அவருக்கு வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸுமே அவர் பண்ண மாதிரி அதில் தெரியல, ரொம்ப ஜென்யூனாக பண்ணார். அது பின்னாடி வந்து காசிப் பேசினது தான் முத்து. 24 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு 10 அடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அந்த செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணதே இவர் தான் அப்படின்னும் போது அது ஃபாஸ்ட்டாக இவர் கவுண்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் டாஸ்கில் யாருமே அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாங்கிறது இன்னொரு விஷயமா இருக்கும்போது இந்த ஹேர் கலரிங் மட்டும்தான் பாசிபிளான டாஸ்க்குன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது தவிர மற்ற எதுவுமே ட்ரை பண்ணாலுமே அது பண்ண முடியாத மாதிரி டாஸ்க்காக தான் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு அப்படின்னும் போது அது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்கில் யாருக்குமே புரியல. அப்படின்னும் போது ரயானுக்கு தான் முத்துவுமே கொடுத்தாருன்னும் போது ஏன் அந்த ஆங்கிளில் மஞ்சரி யோசிச்சிருக்கக்கூடாது. முத்துவுமே ரயானுக்கு தான் கொடுத்தாங்க, பண்ண முடியாத டாஸ்க்குக்கே முத்து கொடுக்குற பட்சத்தில் இதனால ஈஸியான டாஸ்க்கு இல்லைனா அவருக்கு அது அக்செப்டபுளாக இருக்குன்னா நம்ம ஈஸியாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிடலாம் இல்லைன்னு மட்டும்தான் அவங்க யோசிச்சிருக்காங்களே தவிர இது டிடிஎஃப்க்கு அவர் வந்துடுவார் முத்துவார் முன்னாடி வந்துடுவார் இல்லை ஜாக்லின் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மெயின்டைன் கொடுத்து ஜாக்லினும் பவித்ராவும் ஏன் கொடுக்கலன்னு கேட்டது ஒரு பக்கம் இருந்தது. இருந்தாலும் முத்துக்கு இதில் குத்துனது குறைஞ்சது மஞ்சரியை டிடிஎஃப்க்கு ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி வின் பண்ண வச்சிட்டாங்கன்ற மாதிரி அவர் மண்டைக்குள்ளே குடையுது. அப்படின்போது ஏன் முத்து நீங்கள் மஞ்சரி அவுட் பண்ணணும்னு ஒரு விஷயத்துக்காக அலைன்ஸ் போடும்போது இல்லை ஜாக்லின் அவுட் பண்ணணும்னு ஒரு விஷயத்துக்காக அலைன்ஸ் போடும்போது அருண் விஷால் கூட அலைன்ஸ் போடும்போது அவங்களுக்கு ஏன் அதே ரயானை வச்சு நீங்கள் அந்த ஃபோன் டாஸ்க் பண்ணும்போது மஞ்சரி பண்ணால் மட்டும் தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ உங்கள் கேமை நீங்கள் மட்டும்தான் ஸ்மார்ட்டாக ஆடணுமா, நீங்கள் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜியோடு ஆடணுமா, நீங்கள் மட்டும்தான் மாஸ்டர் பிளான் போட்டு ஆடணுமா, மற்றவங்களுக்குலாம் பர்சனல் ஸ்பேஸ் இருக்கவே கூடாதா, பர்சனல் ஒப்பீனியன் இருக்கக்கூடாதா, இல்லைனா அது சரி தப்புன்ற இடத்துல அதுக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏன் முத்து அது குத்துது குடையுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல மஞ்சரி பண்ணது தப்புன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஜாக்லினும் முத்துவும் வந்து மஞ்சரி கிட்ட சொல்கிறது மஞ்சரியுமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2 நாளாக ஒரு வேளை இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகிடுறாங்க, அதாவது மோஸ்ட்லி அவங்க எவிக்ட் ஆகிடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எனக்குமே அன்ஃபேராக தான் தோணுது. இந்த டிடிஎஃப் ரயானுக்கு வந்ததுனால மட்டும்தான் மஞ்சரியை எவிக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையவே கிடையாது. என்ன கேட்டால் முத்துக்கு அவங்க சொம்பு தூக்குனதுனால தான் அவங்க எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ ரயான் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக முத்துக்கு எதிராக நின்றுட்டாரோ டாப் 5க்கு அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
சௌந்தர்யாவும் ஒரு இடத்துல இப்படி பேசினாலும் இன்னொரு இடத்துல முத்து பண்ணுறது தப்பு சரின்னு ஒரு இடத்துல பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து டாப் 5க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்லின் ஆல்ரெடி அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஏதோ ஒன்று ப்ரூஃப் பண்ணி ரெட் கார்பெட் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்களையும் கொண்டு வந்துடுவாங்க. அப்படின்னும்போது வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்த மஞ்சரி தான் இப்போ வந்து விஜய் டிவிக்கு தொக்கு. அப்படின்னும்போது ஈஸியாக அவங்களை தூக்கி வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் அருண் விஷால் மேலே ராணுவ மேலே கையை வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ராணுவ எவிக்ட் தான், மோஸ்ட்லி ராணுவ எவிக்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். அப்படி இருக்கும்போது ராணுவ எவிக்டான டபுள் எவிக்ஷனுக்கு இன்னொன்று ஏன் அருண் விஷால் கூட தான் ஒன்றுமே பண்ணலை. பட் ஆனால் அவங்களுக்கான சாஃப்ட் கார்னராக அந்த மன்றம் விஷயத்தில் அவங்க அடிப்பட்டதுனால அந்த ஓட்டிங் வந்து இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றுமே பண்ணாது அருண் விஷால். அட்லீஸ்ட் அருணாச்சும் ஏதோ பண்ணார், விஷால் ஒன்றுமே பண்ணலனாலுமே அவர் டாப் 5ல கொண்டு வரதுக்காக தான் டீம் உள்ளே வச்சுருக்காங்கன்னா விஜய் டிவியோட பாலிடிக்ஸை ப்ரூஃப் பண்ண மஞ்சரியை வெளில தூக்கிடுவாங்களே தவிர இதில் டிடிஎஃப்க்கு ரயானுக்கு கொடுத்ததுனால தான் தூக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. முத்துக்கு எதிராக அவங்க ஸ்ட்ராங்காக நின்றுருந்தா மேபி அவங்க வெளில போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அவங்க முத்து கூடவும் சேர்ந்து அவங்க கேமையும் அவங்க ஸ்ட்ராங்காக ஆடாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஏதோ ஒன்று பண்ணுற பட்சத்தில் இது ஆல்ரெடி அவங்களுக்கான ஓட்டிங் வந்து வெளில கம்மியாக இருக்குது, அவங்களுக்கான ஃபேன்ஸ் கம்மியாக இருக்காங்க, அவங்க சரியாக பிஆர் செட் பண்ணலன்னு நினைக்கிறேன் வெளியில் மஞ்சரி. ஸோ இதுவும் ஒரு ரீசனாக அவங்களுக்கு இருக்குமே தவிர அந்த ஒரு டிடிஎஃப் அந்த ஹேர் கலரிங்க்கு ரயானை செலக்ட் பண்ணதுனால தான் அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அது அவங்களுக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி. அப்படி பண்ணியிருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தமும் இல்லை. அவங்க கேமுக்கு அவங்களுக்கு தோணுனதை அவங்க செஞ்சாங்கன்னும் போது அது அன்ஃபேர்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னும் போது முத்து பண்ணாத ஸ்ட்ராட்டஜியா இல்லை தீபக் பண்ணாத ஸ்ட்ராட்டஜியா இல்லைனா அருணும் விஷாலும் பண்ணாத ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற இடத்துல இது பெரிய விஷயமா எனக்கு தோணலை. பட் ஆனால் இது விஜய் டிவியோட பாலிடிக்ஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணுது. தேங்க்யூ கைஸ்.